வணக்கத்திற்குரிய அன்பு நண்பர்களே, நன்னெறி கதைகள். குரு தன்னுடைய சிஷ்யன் வீட்டிற்கு இறைவனை அழைத்துச் சென்றான். இறைவனும் குருவும் வருவதைக் கண்டு அறிந்த அந்த சீடன் இருவரையும் கைகூப்பி வணங்கினான். முதலாவதாக இறைவன் பொற்பாதங்களை அவன் வணங்க முற்படுகின்ற போது, அப்பா இரு, குருவின் காலில் விழப்பா என்று சொன்னார் இறைவன். இறைவன் சொன்னதை கேட்டு அறிந்து உணர்ந்த அந்த சீடனும் குருவின் காலில் போய் விழுவான் என்று நினைத்தார். குருவும் தடுத்து நிறுத்தினார். உன் இல்லத்திற்கு நான் தான் இறைவனை அழைத்து வந்தேன், ஆகையால் முதலில் இறைவன் காலில் விழ வேண்டும் என்று சொன்னார். அதற்கு உடன்பட்டு செவிசாய்த்த அந்த சீடனும் இறைவன் காலில் விழ முற்பட்டான். இறைவன் தடுத்து நிறுத்தினார். ஏனப்பா, குருதான், இறைவன் என்னை அறிமுகம் செய்தவரும் குருதான், ஆகையால் குருவின் காலில் நீ விழ வேண்டும் என்று சொன்னார். அதற்கு உடன்பட்டு செவிசாய்த்த சீடனோ குருவின் காலில் விழ முற்படுகின்ற போது குரு தடுத்து நிறுத்தினார். ஜனனம் மரணத்தை நிர்ணயிக்கக்கூடியவன் இறைவன். அதில் இடைப்பட்ட காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிறப்பு இறப்பையும் அவரே முடிவும் முதலும் முடிவும் இறைவனே. ஆகையால் இறைவன் நாமத்தை சொல்வதும் இறைவன் பாதங்களை தொல்வதும் சாலச் சிறந்தது. ஆகையால் நீ முதலில் இறைவன் காலில் தான் அப்பா விழ வேண்டும் என்று சொன்னார். அந்த சீடன் விழ முற்படுகின்ற போது இறைவன் சொன்னார், அப்பா கொஞ்சம் சிறிது நேரம் போரும். இறைவன் யார், குரு யார் என்பதை என்று உனக்கு நான் சொல்லுகின்றேன், அதன் பின் சிந்தித்து செயல்படு என்றார். சரி சொல்லுங்கள் இறைவா என்று கேட்டான். ஒருவன் செய்யும் செயலுக்கேற்ப கர்ம வினைகளை பொறுத்து எந்தவித பாரபட்சம் இல்லாமல் நான் மனிதருக்கு சந்தோஷத்தை துக்கத்தை அளிக்கிறேன். நான் யாருக்கும் தீமையோ அல்லது நன்மையோ செய்வதில்லை. அவரவர் செய்யும் கர்மபலனைத்தான் அவரவர்களுக்கு வழங்குவேன். ஆனால் குரு என்பவர் அப்படியல்ல. அவர் தூய்மையானவர், எளிமையானவர், அன்பானவர். குருவினை தேடி செல்லும் சீடனை அவர் அப்படியே ஏற்றுக்கொள்கிறார். என்னை அடைய அவனுக்கு வழிகாட்டி அருள்வார். அவன் எப்படி இருந்தாலும் அவனை அவர் நெறிப்படுத்தி விடுவார். சீடனின் கர்மபலன் அவனை பாதிக்காமல் காப்பார். அவனுடன் கூடவே இருந்து அவனுக்கு வழிகாட்டி அருள் புரிவார். ஆனால் நான் அதை செய்வதே இல்லை. ஆகவே இறைவனை விட குருவே உயர்வானவர். இறைவன் வேறு, குரு வேறு இல்லை. குருவே இறைவன் என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றார். அதை கேட்ட பூரிப்படைந்த அந்த சீடனோ குருவின் காலில் விழுந்து இறைவன் காலில் விழுந்து வணங்கி விடைபெற்றான். இறைவனும் விடைபெற்று சென்றான். நானும் இக்கதையை சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம் அன்பு நண்பர்கள்.